Bajaj Pulsar RS 200 ஓட 2024 அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Bajaj பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்டாவே அவங்களோட எல்லா பல்சர் சீரிஸுக்குமே அப்டேட் கொடுத்துட்டே வராங்க. சோ இப்போ அதை தொடர்ந்து அவங்களோட மே 3 அன்னைக்கு பல்சர் NS 400 மோட்டார் சைக்கிள் லான்ச் ஆக போகுது. சோ இதற்கு அப்புறம் எந்த பல்சரோட லான்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS 200 மோட்டார் சைக்கிளோட அப்டேட் தான் இருக்கும். சோ இந்த பைக்குக்கான அப்டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. சோ இந்த மோட்டார் சைக்கிள்ல எந்த மாதிரியான அப்டேட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பாத்திரலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா என்னோட பேரு சூர்யா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சேலம் சூர்யா vlogs. சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புது பைக்ஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலரா பாக்குறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த RS 200 பைக்ல எந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லுக்ஸ் அண்ட் டிசைன்ல லைட்டா சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர மாட்டாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபேரிங்ஸ்ல லைட்டா டிசைனை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட கலர் கிராபிக்ஸ் வந்துட்டு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு புது கலர் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வண்டியில LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுப்பாங்க. இந்த N160, இந்த NS 200 இந்த மோட்டார் சைக்கிள்லாம் நீங்க பார்த்தா அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துரும். சோ ஒரு ஃபுல் LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுப்பாங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ஒரு USD சஸ்பென்சர் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பா USD சஸ்பென்சர் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா N160, NS 160 இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள்லயே அவங்க USD சஸ்பென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மோட்டார் சைக்கிள் கன்ஃபார்மா இந்த ஃபீச்சர் சொல்லி பார்க்கும்போது இந்த வண்டியோட ஹெட்லைட்ல வந்து பயங்கரமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறாங்க. இந்த முறை ஒரு LED ஹெட்லாம்ப் வந்து கொடுக்க போறாங்க. சோ இந்த வண்டியோட டெயில் லைட்லயும் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது அவ்வளவு காலம் பிடிக்கல நிறைய பேருக்கு இந்த டெயில் லைட் பாத்தீங்கன்னா. சோ அதையும் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியில ஸ்டாண்டர்டாவே டுவல் சேனல் ABSங்கிறது வந்து கொண்டு வந்துருவாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ABSக்கான ரைடிங் மோட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. சோ இந்த N250 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 ABS மோட்ஸ் வந்து இருக்குது. சோ அதை வந்து இந்த வண்டியிலயும் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்ல இந்த வண்டியில அடிஷனலா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொண்டு வர போறாங்க. இந்த N250 மோட்டார் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. சோ அதே ஃபீச்சரை இதுலயும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய இன்ஜின் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஒரு 200cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து கொடுக்க போறாங்க வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா அடிஷனலா ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளட்சும் ஆட் பண்ண போறாங்க. இந்த வண்டி ஆல்ரெடி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். இந்த வண்டியோட பவர் பாத்தீங்கன்னா ஒரு 24.5 bhp பவரையும் ஒரு 18.7 நியூட்டன் மீட்டர் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் பேக்கேஜான இன்ஜின் தான். சோ இந்த இன்ஜினை மறுபடியும் கொடுத்தாங்கனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ இந்த இன்ஜின்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்காம விட்டாங்கனாலே பரவாயில்ல. சோ இந்த வண்டியில இவ்வளவு சேஞ்சஸ் கொடுத்து பிரைஸ் எவ்வளவு ஏத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளதான் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து ஏத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ண எந்த ஒரு பல்சர் பைக்குக்குமே பெருசா பிரைஸ் ஹைக்குங்கிறத பண்ணல. சோ இந்த மோட்டார் சைக்கிளையும் ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளதான் பிரைஸ் ஹைக்குங்கிறதையே பண்ணுவாங்க. சோ இந்த பைக்கை இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் லோட் பண்ணி லான்ச் பண்ணாங்கன்னா இந்த பைக் கரிஷ்மாவோட 210, இந்த R15, இந்த RC 200 இந்த மோட்டார் சைக்கிளும் ஒரு டைரக்ட் காம்படிஷனா இருக்கும். சோ இந்த பைக்குக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க.